உடனடியாக தன்னுடைய முகத்திற்கு போய் எட்ட வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். தானியேல் முழங்காற்படியிடும் பொழுதே அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதுங்க. இப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஜெபத்திலையும் வேண்டுதலிலும் தருத்தது நிமித்தமாகத்தான் அவருடைய வாழ்க்கையில உயர்வுகளையும் மேன்மைகளையும் கண்டார்கள். இந்த எலியாவுக்கு ஏற்ற வேளையில ஆகாரம் கிடைக்க காரணம் அவர் தேவ சமூகத்தை நாடிக்கொண்டவனாக இருந்தான், தேவ சமூகத்தை அண்டிக் கொண்டவனாக இருந்தான். பிரியமானவர்களே, நீங்க அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை பண்ணுவார். ஆகையினால ஜெபத்தை நீங்க விட்டுறக்கூடாது. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. ஏன்னா அந்த 1 மணி நேரத்துல உனக்கு அற்புதம் நடக்குங்க, உன் நிமித்தமாக அநேகருக்கு அற்புதம் நடக்குங்க. ஆகையினால தான் அந்த ஜெப வேலையை விட்டுறாதீங்க. கர்த்தர் ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் ஜெபிக்கக்கூடிய மனுஷர்களுடைய ஜெப சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற பெயரை உடையவர். ஆகையினால நாம் ஜெபித்தால் அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். ஒரு சகாயம் வேணும்னு சொன்னா, நான் போறேன் எனக்கு உதவிகள் கிடைக்கலன்னு சொன்னா ஜெபிக்காம நீங்க எந்த இடத்துக்கும் கடந்து போயிடாதீங்க. ஜெபத்தோடு போங்க. ஆண்டவரே, நான் ஜெபித்திருக்கிறேன், எனக்கு நீர் உதவி செய்வீர் என்று சொல்லி உதவி செய்யக்கூடிய தேவ சமூகத்தை நாடி நீங்க போகும் பொழுது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். இந்த எலியாவுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, காகங்களை கொண்டு போஷிக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் போஷிப்பது மாத்திரமல்லாதபடிக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குருவிகளுக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். அவைகளுக்கு